வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஒன்றிய அரசு பணிகளில் தேர்வானோருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் பிரதமர் மோடி. வளர்ந்த இந்தியாவை உருவாக்கும் இளைஞர்களின் ஆவணம் என்று பேச்சு. சத்துணவு ஊழியர்கள், தூய்மை பணியாளர்கள் ஓய்வூதியம் உயர்வு. கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு செய்த சாதனைகளை பட்டியலிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். கமல்ஹாசன் தலைமையில் மக்கள் நீதி மையத்தின் செயற்குழு கூட்டம். 2026 தேர்தலுக்காக 5 பேர் கொண்ட தேர்தல் பணிக்குழுவை அமைத்து தீர்மானம். தமிழ்நாட்டில் நாளை 9 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. வேண்டியவர்களுக்கு சின்னம் வழங்கி வேண்டாதவர்களுக்கு சின்னத்தை பறிக்கும் தேர்தல் ஆணையம். எம்பி மாணிக்கம் தாக்கூர் குற்றச்சாட்டு. நாடு முழுவதும் 61,000 பேருக்கு ஒன்றிய அரசு பணிகளுக்கான நியமன ஆணைகளை பிரதமர் நரேந்திர மோடி வழங்கினார். ஒன்றிய அரசின் சார்பில் நடத்தப்படும் ரோஸ்கர் மேளா எனப்படும் வேலைவாய்ப்பு திருவிழா திட்டம் 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் தொடங்கப்பட்டது. இத்திட்டத்தின் மூலம் ஒன்றிய அரசின் பல்வேறு துறைகளில் உள்ள காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு தகுதியான இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் இதுவரை நடைபெற்ற வேலை வாய்ப்பு முகாம்கள் மூலம் நாடு முழுவதும் 11 லட்சத்திற்கும் அதிகமானோருக்கு அரசு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் 18வது ரோஸ்கர் மேளா சனிக்கிழமை அன்று நாடு முழுவதும் 45 இடங்களில் நடைபெற்றது. இதில் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்ற பிரதமர் மோடி புதிதாக தேர்வு செய்யப்பட்ட 61,000 மேற்பட்டோருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், இந்த பணி நியமன கடிதங்கள் 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ந்த இந்தியாவை உருவாக்கும் இளைஞர்களின் உறுதிமொழி ஆவணமாகும் என்று தெரிவித்தார். ஆளுநர் உரைக்கு பதிலுரை அளிக்க வேண்டிய நான் இன்று ஆளுநருக்கு விளக்கம் அளிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேதனை தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கடந்த 20ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. முதலில் தேசிய கீதம் பாடப்படவில்லை என கூறி ஆளுநர் தனது உரையை வாசிக்காமல் அவையிலிருந்து வெளியேறினார். தொடர்ந்து 3 நாட்கள் அவை செயல்பட்ட நிலையில் சட்டப்பேரவைகள் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலுரைகள் பேசினார். முதலமைச்சரின் உரையை எதிர்க்கட்சியான அதிமுக புறக்கணித்தது இன்று அவைக்கு வரவில்லை. திமுக அரசில் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் மற்றும் முன்னேற்றங்கள் குறித்து முதலமைச்சர் பேசினார். அதில் 2 லட்சம் பேருக்கு கலைஞர் இல்லம் வீடு, 4000 கோவில்களுக்கு குடமுழக்கு, 12 லட்சம் கோடி தொழில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த 5 ஆண்டுகளில் மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு 1.35 லட்சம் கோடி கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதாகவும், மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பெண்களுக்கு 29,000 கிடைத்துள்ளதாக தகவல் தெரிவித்தார். திமுக அரசு பொறுப்பேற்று இதுவரை 15,137 கோப்புகளில் கையெழுத்திட்டுள்ளதாக குறிப்பிட்ட முதலமைச்சர், திமுக அரசின் சாதனைகளை எதிர்க்கட்சிகளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என விமர்சித்தார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் நான் அவரின் உரைக்கு விளக்கம் அளிக்கும் சூழல் உள்ளதாகவும், நாட்டின் மீது அளவற்ற மரியாதை வைத்திருக்கும் திமுக அரசுக்கு யாரும் தேசபக்தி குறித்து பாடம் எடுக்க வேண்டாம் என தெரிவித்தார். அரசு பள்ளிகள்ல பகுதி நேர ஆசிரியர்களா பணிபுரிந்து வரும் ஆசிரியர்கள் தங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இந்த கோரிக்கைகள்ல ஆசிரியர்களுக்கான ஊதிய உயர்வு மற்றும் விடுமுறை காலமான மே மாசத்துல அவங்க கோரின ஊதியம் ஆகியவை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. அவங்க அடுத்த முக்கிய கோரிக்கையான நிரந்தர பணி நியமனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அறிவிப்பை நான் வெளியிடுகிறேன். அரசு பள்ளிகளில் காலியா இருக்கக்கூடிய நிரந்தர ஆசிரியர் பணியிடங்கள்ல பகுதி நேர ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட ஏதுவா, இதற்கான தேர்வுகள்ல பகுதி நேர ஆசிரியர்களின் பணிக்காலத்தை அடிப்படையாக கொண்டு அவங்களுக்கு சிறப்பு மதிப்பெண் அளிக்கப்படும். இதற்கான ஆணைகள் விரைவில் வெளியிடப்படும். தமிழ்நாட்டில் அனைத்து துறையும் எப்போ வளரணும்னு ஏக்கத்தில் இருந்துள்ள வாட்டத்தை போக்க அனைத்து துறையிலும் சமச்சீரான வளர்ச்சியை அடைஞ்சிருக்கிறோம். பெரிய நகரங்களுக்கு மட்டும்தான் தொழிற்சாலைகளா, பாலங்களா, சாலைகளா, நூலகங்களா, கல்லூரிகளா, உட்கட்டமைப்பு வசதிகளான்னு சலிப்போடு கேட்டதை மாற்றி எல்லா பகுதிகளுக்கும், அனைத்து பகுதிகளுக்கும்
அனைத்து மாவட்டங்களுக்கும் அனைத்தையும் கொண்டு சென்றிருக்கிறோம். சென்னையில் மக்கள் நீதி மய்யம் அலுவலகத்தில் கமல்ஹாசன் தலைமையில் நடந்த செயற்குழு கூட்டத்தில் 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு டார்ச் லைட் சின்னம் ஒதுக்கப்பட்ட நிலையில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நிர்வாக குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் திமுக கூட்டணியில் எத்தனை தொகுதிகளை கேட்டு பெறுவது, எந்தெந்த தொகுதிகளில் மக்கள் நீதி மையத்துக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது என்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இறுதியில் 15 தொகுதிகளின் பட்டியலை தயாரித்துள்ளதாக கூறப்படுகிறது. அதில் கோவை தெற்கு, கோவை வடக்கு, சிங்காநல்லூர், வேளச்சேரி, மயிலாப்பூர், மதுரவாயில், அம்பத்தூர், தாம்பரம், சோழிங்கநல்லூர், கவுண்டம்பாளையம், ஸ்ரீரங்கம், திருச்சி, கிழக்கு மதுரை மத்தி, ஆலந்தூர், தியாகராய நகர் ஆகிய தொகுதிகளில் இடம்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் நாளை 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நிலவி வந்த கடும் பனிப்பொழிவு குறைந்து தற்போது சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கைகள், தமிழகம் இலங்கை கடலோர பகுதியை ஒட்டி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் கிழக்கு திசை வளிமண்டல அலை நிலவுகிறது. இதன் காரணமாக ஜனவரி 24ஆம் தேதி அன்று தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை ஆகிய 4 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அதேபோல் செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், ராமநாதபுரம் ஆகிய 9 மாவட்டங்களில் ஜனவரி 25ஆம் தேதி அன்று கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேர்தல் ஆணையம் வேண்டியவர்களுக்கு சின்னம் வழங்கியும் வேண்டாதவர்களுக்கு சின்னத்தை பறிமுதல் செய்வதாக எம்பி மாணிக்கம் தாக்கூர் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஆளுநர் ரவி மரபை மீறி செயல்படுவதாகவும், அவரது இந்த வைரஸ் கேரளா மற்றும் கர்நாடகா மாநிலம் வரை பரவி அங்குள்ள ஆளுநர்கள் மரபை மீறி செயல்படுவதாக விமர்சித்தார். மேலும் தேர்தல் ஆணையம் வேண்டியவர்களுக்கு சின்னம் வழங்கியும் வேண்டாதவர்களுக்கு சின்னத்தை பறிமுதல் செய்வதாக எம்பி மாணிக்கம் தாக்கூர் குற்றம் சாட்டியுள்ளார். ஆளுநர் ரவி அவர்கள் ஆளுநர் பதவிக்கு தொடர்ந்து அவமானம் படுத்துகின்ற செயல்களை செய்து வருகிறார். இது ஒரு நோயாயிருச்சு. இப்போ ரவி அவர்களுக்கு பிடித்த நோய் இப்பொழுது கேரளாவுக்கு பரவிருச்சு. கேரளாவுக்கு பரவின நோய் கர்நாடகாவுக்கு பரவிருச்சு. இது புதுசான ஒரு கோவிட் மாதிரி இருக்குது. இந்த கவர்னருக்கான கோவிடாக மாறிக்கிட்டு இருக்குது. இதை பொறுத்த மட்டிலும் இந்த நோயை தடுக்க வேண்டிய ஆன்டி வைரஸ் வர வேண்டியது மிக முக்கியமானது. இந்த நோயை தடுத்தாக வேண்டும். அனைத்து இந்தியா கூட்டணியுடைய தலைவர்களும் சேர்ந்து நாடாளுமன்றத்தில் இதற்காக குரல் கொடுக்க வேண்டும். எங்களை பொறுத்த மட்டிலே இது RSSஆல் நியமிக்கப்பட்டிருக்கின்ற ஆளுநர்களுடைய இந்த செயல்கள் கண்டிக்கப்பட வேண்டும். எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த மட்டிலும் அவர்களுக்கு பிடித்தவர்களுக்கும் பிடிக்காதவர்களுக்குமான ஒரு பார்வையை வைத்து வருகிறார்கள். அதனால் எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த மட்டிலும் அவர்களுடைய முடிவுகள் மக்கள் மன்றத்தில் இருக்குது. அதை பற்றி மக்கள் தான் முடிவு செய்யணும். என்னை பொறுத்த மட்டும் எந்த ஒரு கட்சிக்கு சின்னம் ஒதுக்கி இருக்கிறது என்பது எலெக்ஷன் கமிஷனுடைய டொமைனில் வருது. அதை பற்றி ஒன்று விமர்சிப்பதற்கு எனக்கு அதில் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா பெரிய பெரிய சின்னங்கள்லாம் இப்போ டெபாசிட் இழக்கிற நிலைமைக்கு வந்து நிற்குது. அதனால் சின்னங்களை பொறுத்த மட்டும் மக்கள் ஒரு காலத்தில் சின்னத்துக்காக ஓட்டு போட்டாங்க. இப்போ எந்த சின்னமாக இருந்தாலும் சரி, அது பலாப்பழத்தை கொண்டுட்டு போய் ஓபிஎஸ் வந்து 3.5 லட்சம் ஓட்டு வாங்கிட்டார். ரெட்டலை சின்னத்தில் நின்று அவங்களுக்கு டெபாசிட் போச்சு. அதனால் நீங்கள் வந்து சின்னத்துக்கும் மக்களுக்குமான நம்பிக்கை என்பது அது முடிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டசபை கடந்த 20ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து 21ஆம் தேதி சேந்தமங்கலம் தொகுதி திமுக எம்எல்ஏ பொன்னுசாமி மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் கொண்டு வந்து அவை நடவடிக்கை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் 22ஆம் தேதி முதல் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் தொடங்கியது. இந்த விவாதத்தில் பங்கேற்று ஆளுங்கட்சி மற்றும்
எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசினர். இதனைத் தொடர்ந்து சட்டசபைகள் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலுரை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து சட்டசபை கூட்டத்தொடர் நிறைவு பெற்றது. இதனை அடுத்து சட்டசபை கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. ஈரோடு பெருந்துறை அரசு மாதிரிப்பள்ளி மாணவன் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிவகிரி அருகே அரசு மாதிரி பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவர் சஞ்சீவ் கடந்த வியாழனன்று விடுதி அருகில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடல் குறைபாடு உடைய மாணவர் சஞ்சீவ் தனது சகோதரனிடம் விடுதிக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்ற நிலையில் அங்கு அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இது குறித்து பெருந்துறை காவல்துறையினர் பள்ளி நிர்வாகம் மற்றும் சக மாணவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் மாணவன் சஞ்சீவின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக கூறி அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பாக சாலை மறியலில் ஈடுபட முயன்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து அப்புறப்படுத்தினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பதற்றம் நிலவியது. கடலூர் மாவட்டம் மதிமுக சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் வீர வணக்க தெருமுனை கூட்டம் நடைபெற்றது. இந்தியாவில் மத்திய அரசால் இந்தியை ஆட்சி மொழியாக அமல்படுத்துவதை எதிர்த்து தமிழ்நாட்டில் நடந்த இந்தி போராட்டத்தில் மறைந்த மொழிப்போர் வீரர்களுக்கு ஜனவரி 24ஆம் தேதி அன்று வீர வணக்கம் செலுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கடலூர் மாவட்டத்தில் மதிமுக சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்க நாள் கலை நிகழ்ச்சியோடு தெருமுனை கூட்டம் மற்றும் பிரச்சார பயணம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கடலூர் மாவட்ட செயலாளர்கள் என். ராமலிங்கம், என்.எஸ். அழகிரி உள்ளிட்ட மதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரே நாளில் 1600 ரூபாய் உயர்ந்துள்ளது. சர்வதேச பொருளாதார நிலவரத்திற்கு ஏற்ப இந்தியாவில் தங்கத்தின் விலை அவ்வப்போது ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வருகிறது. கடந்த சில மாதங்களாக புதிய உச்சம் தொட்டும் வரும் தங்கம் விலை லட்சத்திற்கு குறையாமல் விற்பனையாகி வருகிறது. அந்த வகையில் தங்கம் விலை இன்று காலை கிராமுக்கு 70 ரூபாய் உயர்ந்து 14,620 ரூபாய்க்கும், சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 1,16,960 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் தங்கத்தின் விலை பிற்பகலில் மீண்டும் சவரனுக்கு 1040 ரூபாய் உயர்ந்து 1,18,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 10 ரூபாய் உயர்ந்து 355 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் மேலும் 10 ரூபாய் உயர்ந்து 365 ரூபாய்க்கும், கிலோவிற்கு 3,65,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அமெரிக்காவில் உறைபனி ஏற்பட்டு கடுமையான பாதிப்பை சந்தித்து வரும் நிலையில் அங்கு பனிப்புயல் வீச இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அமெரிக்காவில் வெள்ளிக்கிழமை முதல் பிலடெல்பியா, நியூயார்க், பாஸ்டன் உள்ளிட்ட நகரங்களில் கடும் உறைபனி காரணமாக சாலைகள் முழுவதும் பனிக்கட்டிகளாக காட்சியளிக்கிறது. இதனால் சாலைகள் போக்குவரத்துக்கு அச்சுறுத்தலாக மாறியிருப்பதோடு பல இடங்களில் பனிமழை பெய்து வருகிறது. உறைபனி, பனிமழை மற்றும் பனிப்புயல் காரணமாக பல அமெரிக்க மாகாணங்கள் அவசர நிலையை அறிவித்துள்ளன. இந்நிலையில் பனிப்புயல் காரணமாக நீண்ட நேரத்திற்கு மின் தடை உள்ளிட்ட அபாயங்கள் என்றும் மக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கடுமையான உறைபனி காரணமாக பல்வேறு உடல்நல பாதிப்புகள் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஒன்றிய அரசு பணிகளில் தேர்வானோருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் பிரதமர் மோடி. வளர்ந்த இந்தியாவை உருவாக்கும் இளைஞர்களின் ஆவணம் என்று பேச்சு. சத்துணவு ஊழியர்கள், தூய்மை பணியாளர்கள் ஓய்வூதியம் உயர்வு. கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு செய்த சாதனைகளை பட்டியலிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். கமல்ஹாசன் தலைமையில் மக்கள் நீதி மையத்தின் செயற்குழு கூட்டம். 2026 தேர்தலுக்காக 5 பேர் கொண்ட தேர்தல் பணிக்குழுவை அமைத்து தீர்மானம். தமிழ்நாட்டில் நாளை 9 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை.
வேண்டியவர்களுக்கு சின்னம் வழங்கி வேண்டாதவர்களுக்கு சின்னத்தை பறிக்கும் தேர்தல் ஆணையம். MP மாணிக்கம் தாக்கூர் குற்றச்சாட்டு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.